ஸ்கூலுக்கு லீவு முடிஞ்சு ரீஓபன் ஆக போகுது. இது கமல். ஸ்கூல் என்னமோ 9 மணிக்கு, மணி 9 ஆக 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அவன் இன்னும் பெட்ல தான் இருக்கிறான். டயத்தை பார்த்துட்டு சட்டுன்னு குளிக்காம யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டான். குளிக்காம யூனிஃபார்ம் மாட்டிட்டு ரோடு வழியா போறான். போற வழியில ஒரு நாய் நின்னுச்சு. திடீர்னு அவனை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்திலேயே. அதுக்கப்புறம் அவனை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. இவனுக்கு டவுட் ஆச்சு. ஆனா அதே நேரம் அவன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்க்கறான். எவ்வளவு தைரியம் இருந்தா குளிக்காம ஸ்கூலுக்கு போவ? உன்ன சொல்லி ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் தண்ணில முக்கிருச்சு. இது விமல். ஸ்கூலுக்கு லீவ் விட்டதுல இருந்தே டெய்லி கிரிக்கெட் விளையாடுறான், போன் பாக்குறான், டிவி பாக்குறான், இப்படியே பொழுது போக்குறான். ஆனா ஸ்கூல்ல அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட், ஹோம்வொர்க் அப்படியே இருக்கு. ஸ்கூல் ரீஓபனிங் டேவும் வந்துச்சு. யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு அவன் வாட்டுக்கு கிளம்பி போறான். ஆனா அவங்க அம்மா வருத்தப்பட்டாங்க. என்ன இவன் எந்த அசைன்மெண்ட்டும் ஹோம்வொர்க்கும் முடிக்காம இப்படி கவலை இல்லாம ஸ்கூலுக்கு போறான்னு. விமல் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் போற வழியில அவன் டெய்லி விளையாடுற பார்க்க பாக்குறான். அவன் போனதும் அங்க இருந்த ஊஞ்சல் எல்லாம் அதுவா ஆடுச்சு. திடீர்னு ஒரு பெரிய காத்து. அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அவனை யாரோ துரத்துன மாதிரி இருந்துச்சு. திரும்பி பாக்குறான். ஸ்கூல் கடைசி நாள் மிஸ் கொடுத்த ஒர்க்க முடிச்சியா? இல்ல. அப்பவா சொல்லி இருட்டா இருக்கிற அறையில வச்சிருச்சு. இது வினித். ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஸ்கூல் ரீஓபனிங் டே. ஆனா ஸ்கூலுக்கு முத நாளே போகாம தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு இன்னைக்கு தான் முத நாள், வேகமா கிளம்பு. அதுக்கு வினித், முத நாள் போய் என்ன செய்ய போறேமா, நான் அதுக்கு தூங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறான். பேய் வந்துச்சு. ஸ்கூல் லீவ் முடிஞ்சிருச்சு, ஆனா தூங்கிக்கிட்டு இருக்க உனக்கு இருக்கு. அவனை பெட்டோட தூக்கிட்டு போயிடுச்சு. நிறைய பாம்புகள் இருக்க இடத்துல அவனை அடைச்சிருச்சு. கமலை காப்பாத்த சிவன் போறாரு. இப்படி குளிக்காமல் பள்ளிக்கு செல்லக்கூடாது, வா மகனே சொல்லிட்டு அவனை ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. விமலை காப்பாத்த பெருமாள் போறாரு. பள்ளியில் கொடுத்த வேலையை முன்கூடியே முடிக்க வேண்டும். இப்படியாய் செய்வாய்? சரி வா. அவனையும் பெருமாள் ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. முதல் நாள் பள்ளிக்கு செல்லாமல் தூங்கினால் தான் உனக்கு இந்த தண்டனை. தப்புதான் சாமி. சரி வா சொல்லி கருப்பசாமியோ வினித ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. ஸ்கூல் ரீஓபன் ஆக போது ஹோம்வொர்க் முடிக்கணும். காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு குளிச்சு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பணும். இல்லைன்னா தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சிருவேன். ஜாக்கிரதை.